கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் புது வருஷத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை நாம் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நின்னுமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதனுடைய 3வது பகுதியை தான் படிச்சிட்ருக்கிறோம். 3வது பகுதி, முதல் பகுதி கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி. நம்பர் 2, மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி. நம்பர் 2. நம்பர் 3, உன் எலும்புகளில் நினமுள்ளதாக்குவார். நம்பர் 4, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருப்பாய். நம்பர் 5, வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். 5 காரியங்கள் ஒரு வாக்குத்தத்தத்துக்குள்ள 5 காரியங்கள் அடங்கி இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 58ஆம் அதிகாரம் முழுசும் உபவாசத்தை பற்றி விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அநேகர் நினைப்பாங்க, உபவாசம் எடுத்தால் எலும்பு காஞ்சிரும், நெருப்பு காஞ்சிரும், வயிறு காஞ்சிரும், குடல் காஞ்சிரும், அல்சர் வந்துடும், மூளை காஞ்சிரும், மூளைக்கு பைத்தியம் பிடிச்சிடும்ன்ட்டு உலகத்தாருடைய பேச்சு அப்படி. ஆனால் தேவன் அப்படி பேசலை. தேவன் இந்த அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போது இது உபவாசத்தை பற்றி தான் சொல்லப்பட்டதான அதிகாரம். அந்த உபவாசத்தை பற்றி சொல்லும் பொழுது, உபவாச நாள் கர்த்தருக்கு பிரியமான நாள். அந்த நாளை குறித்து சொல்லும்போது, மனுஷன் தன் ஆத்துமாவை 5ஆம் வசனத்தில் மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ? எதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுகிறாய். அப்போ உபவாச நாள் எதுக்குன்னா, 6ஆம் வசனம், அக்கிரமத்தின் கட்டுகளை அறுக்கிறோம். அதுக்கு உபவாசம் தேவை. அக்கிரமம், இந்த வாழ்க்கையில் அக்கிரமம் நம்மை கட்டி சுத்திக்கும். அக்கிரமம் மனுஷனை கட்டும். மனுஷனை பாவங்கள் மனுஷனை கட்டும். அக்கிரமத்தின் கட்டு. அக்கிரமம் ஒரு கட்டு. எனக்கு கட்டுகளே இல்லைன்னு சொல்லுவோம். வியாதி இருக்காது, பலவீனம் இருக்காது, வாந்தி இருக்காது, பேதி இருக்காது, மயக்கம் இருக்காது. ஆனால் அக்கிரமம் நம்மை கட்டியிருக்கும். ஜெபிக்காமல் விட்டுருப்போம், வேதத்தை வாசிக்காமல் இருப்போம், தெய்வ சமூகத்துக்கு வராமல் இருப்போம், தேவன் விரும்பாத காரியத்தை செஞ்சிகிட்டே இருப்போம். அதுக்கு பேர் கிரமத்துக்கு மீறுவதெல்லாம். கிரமத்தை உடைச்சிட்டா அதுக்கு பேர் அக்கிரமம். அக்கிரமத்தை உடைக்கிறதுக்கு உலகத்தில் என்ன செய்கிறாங்க? ஒரு ஆஃபீஸில் 9 மணிக்கு டியூட்டியில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். ஒரு நாள் லேட்டாக பண்ணால் விட்டுறாங்க. அடுத்த நாள் லேட்டாக பண்ணால் கண்டுக்க மாட்டாங்க. 3வது நாளும் ஒரு மாதத்தில் 3 days 3 நாள் ஃபிங்கர் பிரிண்ட் லேட்டாக வச்சிங்கன்னா ஒரு நாள் சம்பளம் என்ன செய்கிறாங்க? கட் பண்ணுறாங்க. நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேனே, லேட்டாக வந்தாலும் வேலை செஞ்சேன்ல, வேலை செஞ்சுருக்கேன்ல, ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன்ல, அதனுடைய எஃபர்ட்ஸை முயற்சி நான் போட்டு செஞ்சுருக்கேன்ல, கஷ்டப்பட்டுருக்கேனே, நீங்கள் பாட்டுக்கு ஒரு நாள் சம்பளத்தை பிடிக்கிறீங்களே. எங்களுடைய கம்பெனி ரூல்ஸ் என்னென்னா, லேட்டாக 3 நாள் வந்தால் ஒரு நாள் சம்பளம் கட்டுன்றதை முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போதே சொல்லிடுறான். அப்போ என் ரத்தத்தை ஊற்றி நான் பாடுபட்டு 3 நாள் வேலை செஞ்சுருக்கேன். அதில் ஒரு நாள் சம்பளத்தை பிடிச்சா நமக்கு அது அநியாயமாக தெரியலாம். அது அநியாயம்தான், அநியாயமாக தான் தெரியுது மனுஷனுக்கு. ஆனால் கம்பெனி ரூல்ஸ் படி அது அநியாயம் இல்லை. அவன் சொல்லாமல் செய்யலை, சொல்லிட்டு தான் செஞ்சான்.
அல்லேலூயா. அப்போ ஒரு கம்பெனி ஸ்ட்ரிக்டாக இருந்து அது ஒரு நாள் சம்பளத்தை விட்டுது. ஆண்டவர் கிருபை என்ன செய்கிறாரு, எவ்வளோ காரியங்கள் இப்படி வாழ்க்கையில் குறைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டிங் பண்ணலை. ஆமாவா? கட்டிங் பண்ணலை. கட் பண்ணியிருந்தான்னா நம்ம இவ்வளோ நஷ்டம் படைச்சிருப்போம். ஆனால் தேவன் கட் பண்ணலை. ஆனால் எதுக்காக உபவாசம் இருக்கணும்னா, இவ்வளோ அக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையில் வந்த போதிலும், குறைகள் வந்த போதிலும், நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத அக்கிரமமாக நடக்காமல் ஒழுங்கற்று நடந்த காரியங்களால் நான் ஆவியில் கட்டப்பட்டிருக்கேன், ஆத்மாவில் கட்டப்பட்டிருக்கேன். என்னால் விடுதலை ஆவியில் நிறைய முடியல, அந்நிய பாஷையை பேச முடியல. யாரை கேட்டால் ஆண்டவரை குறை சொல்கிறேன், இல்லை வர மனுஷனை குறை சொல்கிறேன், ஒரு விசுவாசியை குறை சொல்கிறேன், இல்லை ஊழியக்கார சொல்கிறேன். ஆனால் ஏன் அக்கிரமத்தின் கட்டெல்லாம் உடைக்க முடியாமல் கஷ்டப்படுறேனே, அதை உடைக்கிறது தான் கத்தனை சொல்கிறேன்னா, அக்கிரமத்தின் கட்டை உடைக்கணுன்னா நீ உபவாசம் போடு. உபவாசம் என்ன செய்யும், மற்றவனை குறித்து குறை சொல்லாது, உன்னை சுற்றி இருக்க கட்டி வச்சுக்க உன் அக்கிரமத்தின் கட்டை உடைக்கிறதுக்கு தான் உபவாசம் உதவி செய்யும். ஆமேன். மற்றவர்களை குறை சொல்லி கட்டாத, உன் கட்டை அவுத்துட்டு ஓடு. ஆமேன். நப்தலி விடுதலை ஆக்கப்பட்ட பெண்மான் வேதம் சொல்லுது. நாம் விடுதலை ஆக்கப்பட்டவர்களாகணும். எல்லா சர்ச்சைக்கும் எல்லா சர்ச்சைகளுக்கும் அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் கிடையாது. நானும் கர்த்தரும், நானும் ஆண்டவரும், நானும் தேவனும், நானும் பரலோகமும். அப்படி இருக்கிறதுக்கு தான் நீங்கள் பறக்க முடியுமே, அக்கிரமத்தின் கட்டுகளை அறுக்க முடியுமே ஒழிய மற்றபடி எல்லாத்தையும் தலைமையில் தூக்கி போட்டிங்கன்னா அக்கிரமத்தின் கட்டுகளை அறுக்க முடியாது. ஆமேன். 100 பேருடைய பிரச்சனை தலைமையில் வரும், 50 பேர் பிரச்சனை வரும், 1000 பேர் பிரச்சனை வரும். அந்த அக்கிரமத்தின் கட்டை உடச்சிட்டு நான் ஓட்டத்தை ஓடணும். இதெல்லாம் தூக்கி தலைமையில் போட்டிருந்தேன்னா வெயிட்டை தூக்கிட்டு ஓட முடியாது. இது எனக்கு தேவையில்லை, இந்த பிரச்சனைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அது நான் செய்த பாவமும் இல்லை, நான் செய்த தப்பும் இல்லை. அநேகருடைய பிரச்சனை வந்தாலும் அது கேர்லெஸ்ஸாக தூக்கி போட்டு ஓட்டத்தை ஓடு. ஆமீன். பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்கள் உண்டு, மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மான்கால்கள் உனக்கு உண்டு, ஓடு மகனே. அல்லேலூயா. அவன் நம்முடைய வாழ்க்கையில் வந்த அக்கிரமத்தினுடைய காரியங்களை உடைக்கணும்னா மற்றவங்க உடைக்க முடியாது, பாஸ்ட்டும் உடைக்க முடியாது, பக்கத்தில் இருக்க விசுவாசியை உடைக்க முடியாது. நீங்களாம் மனதில் படிட்டு ஒரு நாள் வாசம் போட்டிங்கன்னா அந்த கட்டுகள் சூழ்ந்திருக்கு, அந்த கட்டுகள் உடைஞ்சிரும். நீ விடுதலை ஆவாய். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமேன். அதான் அடிக்கடி சொல்லுவேன், மனுஷனை கூட பார்க்காதீங்க, நடத்துகிறவங்க கூட பார்க்காதீங்க, கர்த்தர் முகத்தை பாரு. கட்டை அறுதா இல்லையா பாரு, சேலஞ்ச் பண்ணுறேன், பாரு, கட்டை அருந்துடும். ஆமேன். முதலாவது கட்டுகள் அறுக்கணும். நுகத்தடியின் பிணையல்களை உடைக்கணும். நுகத்தடின்னு என்னது, சேரக்கூடாது, அதோடு சேர்ந்துருப்போம், கை கோத்திருப்போம். ஆவிக்குரியவங்க இல்லாமல் ரசிக்கப்படாதவங்களோட நம்ம கை கோத்து நடந்துப்போம், அவங்களோட பேசியிருப்போம், அவங்களோட பழகியிருப்போம். அங்கே பிணைப்பு ஏற்படுது, பிணைகள் சிக்கல் ஏற்படுது. அங்கே இன்டர்ட்வைன்ட் வித் அன்பிலீவர்ஸோட இன்டர்ட்வைன் ஆகும். அவன் 2 பேசுகிறான், ஆஃபீஸில் 2 பேசுகிறான், கம்பெனியில் பேசுகிறான், நாம அவனுக்கு 2 வார்த்தை பேசுகிறோம், அவனும் மறைக்கிறான், நம்மளும் மறைக்கிறோம். அங்கே நம்முடைய ஆவி அந்த சந்தோஷத்தை இழந்து போயிடுது, சமாதானத்தை இழந்து போயிடுது. அங்கே அங்கே ஒரு பிணைகள் இருக்குது. அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருங்கன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார். அப்போ பிணைக்கப்படுவதை உடைக்கணும். அவன் குடிக்காரனாக இருப்பான், அவன் சிகரெட் பிடிக்கிறவனாக இருப்பான், அவன் கெட்ட வார்த்தை பேசணும்னு இருப்பான், அவனோட கை கோத்து பேசி அவன் கூட டீ குடித்து அவனை 2 கெட்ட வார்த்தையை பேசி நாம் அவனை திட்டி வரும்போது இருதயம் கரைப்பட்டு போச்சு. கரைப்பட்டு போன கரையை நீக்கணும்னா உபவாசம் தேவை. ஆமேன். அங்கே நுகத்தடி உடையுது. ஆமேன். அதுக்கப்புறம் 3வது என்ன செய்கிறாரு, நெருக்கப்பட்டு யாராக வந்திருப்பாங்களான்னா உங்கள் வீடுகள்லேயோ, உங்கள் குடும்பத்துலேயோ, உங்கள் சொந்தத்துலேயோ வியாதியிலையோ, கேன்சர்லேயோ, டிபிலையோ படுத்திருப்பாங்களான்னா நீங்கள் அவங்களுக்காக உபவாசம் எடுத்து ஜெபித்தா அந்த வியாதியின் கட்டுகள், அந்த கேன்சர் வியாதிகளை சுகமாக்குவதற்கு உங்களுடைய உபவாசம் பிரயோஜனமாக இருக்கும்.
ஆமேன். 4வது காரியம் சகல நுகத்தடிகள். சகல நுகத்தடிகள் என்னது? சூனியம், மந்திரம், செய்வின, வசியம், ஏவல். வரிசையில் சொல்கிற லிஸ்ட்டு போடுறோம் பாருங்க. ஏவல் வேறு, சூனியம் வேறு, மந்திரம் வேறு, வசியம் வேறு. அவங்க சொல்கிறபடி தான் நீங்கள் கேட்கணுன்ட்டு வசியம் பண்ணிவிடுவாங்க. அவங்க சொல்கிறதுக்கெலாம் நீங்கள் தலையாட்டணும். அவங்க தப்பாக சொன்ன கூட நீங்கள் தலையாட்டணும். அவங்க ரைட்டாக சொன்ன தலையாட்டணும். கட்டு போட்டு வச்சிருவாங்க. அது கொட்டி சாத்தனை வச்சு செய்கிற காரியம். அந்த கட்டு உனக்கு இருக்கிற வரைக்கும் மற்ற யார் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், கேட்கவே மாட்டேன். அவங்க சொல்கிறது மட்டும்தான் நீ கேட்ப. எத்தனை விசுவாசியும் எத்தனை ஊழியக்காரர் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். நீ அந்த கட்டுக்குள்ளே இருக்கிற, ஒரு வசியத்துக்குள்ளே இருக்கிற. உன்னை நுகத்தட்டில் முளைச்சி வச்சுட்டாங்க. அந்த ஊழியக்காரர்களோ விசுவாசிகளோ எந்த இயேசு வந்து பேசணும்னு கேட்க மாட்டேன். ஏன்னா அந்த கட்டுக்குள்ளே இருக்கிற நீ. உன்னை கட்டி வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறபடி கேட்காதபடி கட்டி வச்சுருக்காங்க. அது ஒரு நுகத்தடி. அது உடையணுன்னா நீ உபவாசம் எடுத்தால் தான் அந்த வசியம், அந்த கட்டு உடையும். ஐ மீன், சாயந்தரம் 4 மணிக்கு அம்பத்தூரில் ஒரு பையனுக்காக போகிறேன் ஜெபிக்கிறது. அந்த பையனுக்கு வயிற்றில் வசியம் வந்து வச்சுருக்காங்க. உங்கள் அப்பா அம்மா கிட்டே போகக்கூடாது. அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போனால் கல் எடுத்து அப்பா அம்மா அடிக்கணும். சாயந்தரம் 3 மணிக்கு காரில் வந்து என்னை கூப்பிட்டு போகிறாங்க. அவளுக்கு ஜெபிக்க போகிறேன். அது நுகத்தடி. வயிற்றில் வச்சுருக்க கட்டு. கறி குழம்பு போட்டுருவாங்க, சாம்பாரில் போட்டுருவாங்க, காப்பியில் போட்டுருவாங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க. பாஸ்டர் சொன்னவங்க கேட்க மாட்டீங்க. நல்ல விசுவாசி சொன்னவங்க கேட்க மாட்டீங்க. அந்த கட்டு வயிற்றுக்குள்ளே இருக்கும், அந்த வயிற்றுக்குள்ளே தங்கியிருக்கும். அப்படி தான் நடக்கும். அந்த கட்டு உடையினா உபவாசம். சகல நுகத்தடி உடைய வேண்டும். மந்திர கட்டை உடைய வேண்டும். செய்வினை கட்டு உடைய வேணும். வயிற்றுக்குள்ளே ஏதாவது மருந்து கலந்து கொடுத்துட்டாங்கன்னா அது வாந்திலேயே மோஷனில் வெளியே வரணும்னா போடு, உபவாசத்தை போடு. ஆமென். உபவாசம் எதுக்கு போடுறோன்னா உன் வயிற்றுக்குள்ளேயே சூனியம் மருந்து இருக்கும், மந்திரம் மருந்து இருக்கும், செய்வினை இருக்கும். வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. உன்னோட படகுன தான் இருப்பான், சிரிச்சவன தான் இருப்பான். நீ சாப்பிட்ற வீடாக இருக்கும், நீ காப்பி குடிக்கிற வீடாக இருக்கும். யாரையும் நம்ப முடியாது. கர்த்தரை மட்டும் நம்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பேச்செல்லாம் அவர் கேட்க மாட்டார், அவர் பேச்சு தான் அவர் கேட்பார். அதனால் இதான் ஒன்று நீ செய்யின்னு அங்கே ஏற்றி விட்டாங்கன்னா, யாரையும் ஏற்றி விட்டாங்கன்னா சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது அவங்கள ஏற்றி விட்டுருவாங்கன்னு தெரியாது. அங்கே போனால் காப்பி கணக்கு கொடுத்து குடிப்பா, கொஞ்சம் குடிப்பா. நீ காப்பி இஷ்டம் இல்லை. அந்த டைம் பார்த்து ஆசை வந்துடும் காஃபி மேலே, குடிச்சிடுவோம். ஜெபம் பண்ணாமல் உள்ளே போய் மறந்து தங்கிடும். அப்புறம் அந்த குறிப்பிட்ட மனுஷன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான். ஹல்லேலூயா. அவங்க அம்மா பேச்சை கூட கேட்க மாட்டான், அவங்க அப்பா பேச்சை கூட கேட்க மாட்டான், கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி பேச்சை கேட்க மாட்டான். அங்கே மாட்டிக்கிட்டாங்க சிக்கலில். அந்த சிக்கல் வெளியே வயிற்றை விட்டு வெளியே வரணும்னா உபவாசத்தில் தான் அது வெளியே வரும். ஹல்லேலூயா. ஸோ நான் சொல்கிறேன், வசியம் வேறு, ஏவல் வேறு, மந்திரம் வேறு, செவினை வேறு, சூனியம் வேறு. 5 ரகங்கள் பிரிக்கலாம். இது தவிர குறி ஆடுவாங்க மேடையில். அங்கேயே போய் குறிக்கு ஆடுறவனுக்கு காசை கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் ஒன்றும் தெரியாமல் அவங்க அந்த மாதிரி குறிமேடைக்கு போகாத மாதிரியே தான் வெளியே இருப்பாங்க. ஆனால் ஊர் சொல்லும், இவங்க குறிமேடைக்கு வந்தாங்களே, நாங்கள் பார்த்தோமே, இவங்களும் குறி ஆடினாங்களே. ஓ, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இதெல்லாம் கர்த்தர் பார்க்குற. நான் போகிற இடம், வர இடம், நிற்கிற இடம், உட்கார இடம், பேசுகிற இடம், நடக்கிற இடம், பைசா செலவு பண்ணுறது, யாருக்கு நம்ம கொடுக்குறோம் வாங்குகிறோம், சகலத்தை அறிந்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் செய்திருப்பாங்களான்னா அது எப்படி உடையும்? யார் உடைப்பா? மனுஷன் உடைக்க முடியாது, தேவன் உடைப்பார். எப்போ உடையுது? அது இருக்கிற வரைக்கும் உடம்பு பலவீனமாயிடும், சாப்பாடு இருக்காது, தண்ணி குடிக்க முடியாது, வீட்டில் எரிச்சலாக இருப்போம், டென்ஷனாக இருப்போம், கோபமாக இருப்போம். ஏன் இப்படி ஆனார், இவர் ஏன் இப்படி ஆனார், இந்த சகோதரி ஏன் இப்படி ஆனாங்கன்னு வீட்டில் தெரியாது. குழம்பி இருப்பாங்க. உள்ளே உட்காந்துருக்க மருந்து வேலை செய்யுது, சாத்தானுடைய மருந்து வேலை அந்த மருந்து மோஷன் மூலமா, இல்லை யூரின் மூலமா, இல்லை வாந்தி மூலமா அது வெளியே வரணும்னா வயிற்றை கட்டி உபாசத்தில் உட்காரும் போது எவன் தெரிஞ்சவனும் தெரியாதவன் இந்த அநியாயம் பிடிச்ச நாய் செஞ்சதோ அது வெளியே வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உலகம் நல்ல உலகம் இல்லை, இது நல்ல உலகம் இல்லை. அக்கிரமம் நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம், சாத்தானால் பிடிக்கப்பட்ட ஜனங்கள் நடக்கிற உலகம், மாயமானம் பண்ணுகிற உலகம், ரெட்டை வேஷம் போடுற உலகம். ஆமேன் ஆமேன். எல்லாம் அந்நிய பாஷை பேசிட்டு அப்படியே கட்டில்களில் சூனியம் வச்சுட்டு போகிற உலகம் இது நல்ல உலகம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளை தானான்ற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள பிசாசு தங்கி இருப்பான். ஆமேன். எல்லாம் கண்டுபிடிங்க, உஷாராங்க. அதனால தான் விசுவாசிக்கு ஜெபம் பண்ணுங்க, வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. சர்ச்சுக்கு வர முடியாது, முட்டி போடு வீட்டில், அங்கேயா வீட்டில் சபையில் அழுத்திரலையா, வீட்டில் அதை அழுது ஓலமிட்டு அழுது, வயிற்றுக்க வசி மருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு வீட்லேயாவது போடு உபவாசம். செவ்வாய்க்கிழமை போடு, வெள்ளிக்கிழமை போடு, அழு அழு அழு. அப்போ அந்த கிரியெல்லாம் அழிந்து தெளிந்த புத்தி உண்டாகும். அல்லேலூயா. குழப்பமான களங்கள் மண்ணாக இருக்க மாட்டோம், தெளிந்த புத்தி உண்டாகும். ஆமீன். கோயிலில் ஆவியில் கூட நிறைய முடியாதபடிக்கு செய்யக்கூடியவங்க இருக்காங்க. கோயிலில் வாயை தரக்கூடாது, கோயிலில் பாடக்கூடாது, கோயிலுக்கு போய் ஜெபிச்சிட்டா நம்ம போட்டு கட்டு அறந்துருவோன்ட்டு அப்படி செய்கிறவங்க இருக்கான். எல்லாருக்கும் கண்ணை திறக்கிறேன், எல்லா விதத்திலும் செய்கிறவங்க உண்டு. நீ தான் கர்த்தருடைய சமூகத்தில் உள்ளத்தை ஊற்றினார், உள்ளத்தை ஊற்றிட்டா, ஹார்ட்டே ஊற்றிட்டா, உயிரை கொடுத்து ஜெபம் பண்ணா, அத்தனை பிசாசு வல்லமையும் கர்த்தர் உபவாசத்தில் அழிப்பார் அழிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த உபவாசம் எடுத்து முடிக்கும் போது 8ஆம் வசனம் சொல்றாரு, நீ அப்படிப்பட்ட உபவாசத்தை எடுப்பாயனா அப்பொழுது விடிய காலத்து வெளுப்பை போல. ஸோ இது வரைக்கும் மந்தாரமாக இருந்த, இருளாக இருந்த, அப்படி அந்தகாரமாக இருந்த, புத்தி பேதலிச்சு போயிருந்த, தெளிவில்லாமல் இருந்த, தலை சுற்றி போயிருந்த, சரியான ஆன்சர் மற்ற கொடுக்க முடியாமல், தெளிந்த புத்தி இல்லாமல் மதிமயங்கி இருந்த, இப்போ கர்த்தர் சரி மூளைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறார். என்ன வெளிச்சம்னா, விடிய காலையில் சூரியன் உதிக்கும் போது பளிச்சின்னு வெளிச்சம் வருதில்ல. அப்பா இவ்வளவு நாள் எங்கே இருந்தேன், நான் ஏன் இப்படி இருந்தேன்? இந்த உபவாசத்தை நல்லா எடுத்து முடிக்கும் போது இப்போ நல்லா தெளிஞ்சது புத்தி. பைத்தியம் தெளிஞ்ச மாதிரி ஒருத்தன் தெளிஞ்சானா அவன் ஆட மாட்டான், அவன் குதிக்க மாட்டான், அவன் ஹாப்பியாக இருக்க மாட்டான், அவன் சந்தோஷப்பட மாட்டான். அந்த புத்தி தெளிஞ்ச பிறகு ஐயையோ நான் பைத்தியமாக இருந்தேனே, நான் முட்டாளாக வந்தேனே, எத்தனை பேர் தப்பாக நினச்சிருப்பாங்க, இன்றைக்கி தெளிஞ்சிட்டேனே என்று தெளிவடைவாங்க. விடிய காலத்து வெளிச்சம் உண்டாயிடும். அல்லேலூயா. 2 குமாரர்கள், ஒரு குமாரன் புத்தி வாங்கி என்ன பண்ணா, ஃப்ரெண்ட்ஸோடைய பேச்சை கேட்டு அப்பாவுடைய சொத்தை பிடிங்கிட்டு தூரமாக போயிட்டான். சரி போயிட்டான், ஆனால் புத்தி தெரியல அவனுக்கு, புத்தி தெரியல. புத்தி தெரியாமல் தூரம் போயிட்ட பிறகு ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸு கொஞ்ச நாள் இருந்தாங்க. அவன்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான். நீ காப்பி வாங்கி கொடுப்பீங்க, மிக்சர் வாங்கி கொடுப்பீங்க, போண்டா வாங்கி கொடுப்பீங்க, மசாலா தோசை வாங்கி கொடுப்பீங்க, பிரியாணி வாங்கி கொடுப்பீங்க, நல்லா சிக்கன் 65 வாங்கி கொடுக்குற வரைக்கும் ஒட்டிக்குவான். ப்ரோ 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 அப்படி ஒட்டிட்டு வருவான். ஒட்டிட்டு வந்து உங்களுடைய கையில் இருக்க காசு பணம் எல்லாம் மொத்தமாக காலியாகுது. எப்பா நமக்கு சிக்கன் 65 கிடைக்காது இனிமேல், பிரியாணி கிடைக்காது இனிமேல், ஃப்ரைட் ரைஸ் கிடைக்காதுன்னு இடத்துக்கு வந்தவொடனே ஒவ்வொரு பாய் பாய் வரேன் ப்ரோ, போயிட்டு வரேன் ப்ரோ, ஒவ்வொருத்தனா காண்டுக்குவான். பார்த்து தனியாக விட்டு போயிடுவாங்க. அப்போ தான் அந்த கெட்ட குமாரனுக்கு தெரிஞ்சிச்சு, மனுஷன் இவ்வளோதான், மனுஷன் இவ்வளோதான், மனுஷன் இவ்வளோதான். இருக்கிற வரைக்கும் முக்கியமாக நிற்பானுங்க, இல்லாத போது விலகிடுவாங்க. தெளிய வந்துச்சு. இவனுக்கே ஒரு கஷ்டம், அது சாப்பாடு இல்லை. பண்ணி மேய்க்கிற இடத்துக்கு போய் சாப்பாடுக்காக போகிறான், இல்லை கிடைக்கல. அதையும் எடுத்து திருட்டு தரமாக எடுத்து சாப்பிட்றான். பன்றி கொடுக்குற சாப்பாடு திருடி எடுத்துட்டான்ட்டு ஒருத்தன் ஏற்றி விட்டான், போட்டு விட்டான். சரி சாப்பிட்டு போகிறான், விட்டுருக்கான்ல, அங்கேயும் போட்டு கொடுக்குறேன் இருக்கான், ஏற்றி விட்றவன் இருக்க தான் செய்யணும் இல்லையா. பண்ணி கொடுக்குற ஆகிறத சாப்பிட்டான். அவன் எஜமான் கூப்பிட்டு என்ன செய்கிறான், அவனை வெளியே அனுப்பிட்டான். உனக்கு வேலை கிடையாது, போ, சாப்பாடும் கிடையாது, நீ பண்ணி மேய்க்க வேணாம் போ. அந்த வேலையை போயிடுச்சு.
இப்போ அப்படியே தட்டி தள்ளாடி கண்ணு இருண்டு போய் மூளை பசிக்கு போய் பைத்தியம் பிடிச்சது போல் அப்பாவுடைய சொத்தை பாதி அடித்து நாசமாக்கி எனக்கே சாப்பாடில் இடத்துக்கு வந்துட்டேனேன்ட்டு அப்படியே மூளை மயங்கி ஒரு புளிய மரத்தில் உட்காந்துட்டு தலை மேலே கை வச்சு ஐயோ பைத்தியக்காரத்தனம் பண்ணுறேன். அப்பா எவ்வளோ சொன்னார், அப்பா சொன்னார், அப்பா சொன்னார், அப்பா சொன்னார், எனக்கு உள்ள எல்லாமே உனக்குரியதுனான்னு சொன்னார். நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்காக எங்கள் அப்பா வேணாம் தூக்கி போட்டு வந்துட்டேன். இப்போது மனசில் ஞாபகம் வருது, தப்பு பண்ணிட்டேன், ஆமாம் தப்பு பண்ணிட்டேன். தெளிவாக வரும், பசி அவனை தெளிவாக்குது. சாப்பாடு இல்லை, பசி புத்தியை தெளிவாக்குது. மயக்கத்தில் தெளிவாகுது. என்ன தெளிவாகுதுன்னா, என் தகப்பன் வீட்டில் 500 வேலைக்காரர்களுக்கு டெய்லி சாப்பாடு போடுறாரு. ஆடு மேய்க்கிறவனுக்கு சாப்பாடு, மாடு மேய்க்கிறவனுக்கு சாப்பாடு, எல்லாருக்கும் சாப்பாடு வாரி வழங்குறாரு. எங்கள் அப்பா ஒரு தாராள குணம் உள்ளவர். சரி பரவாயில்ல, இந்த ஆள் வேலை கொடுக்காட்ட பரவாயில்ல, நண்பர்கள் கைவிட்டான் பரவாயில்ல, எங்கள் அப்பா காலிலே போய் விழுந்துடுறேன். அப்பா ஏற்றுக்கிட்டோம், ஏற்றுக்காவிட்டா அந்த 500 வேலைக்காரனோட 501 501வது வேலைக்காரனை வச்சுட்டா கூட திருப்தியாக சாப்பிட்டு என் வாழ்நாளில் கிடத்துறேன். அப்பாவுக்கு வேலைக்காரனை கூட இருக்கிறேன்னு சொல்லி புத்தி தெளிவடைஞ்சி தள்ளாடி ஆடி ஆடி தள்ளாடி நவுந்து பல மைல் தூரம் போகும்போது இப்படி போயிருப்பாங்க. குதிரைகளையும் கழுதலையும் ஏறி ஹை ஸ்பீடில் போயிருப்பாங்க. பென்ஸ் காரில் போகிற மாதிரி போயிருப்பாங்க. ரிட்டர்ன் ரொம்ப பென்ஸ் கார் காசு இல்லை, குதிரை காசு இல்லை, கழுதை காசு இல்லை. நடராஜா சர்வீஸு. என்ன சர்வீஸு? நடராஜா சர்வீஸு. நடக்கிறார் 18, 19, 20, 30 மைல், 100 மைல், 150 மைல் நடக்குது. எத்தனை நாள் ஆச்சோ தெரியாது, 10 நாள் நடந்தானதில்லை. அப்படியே ஆடி போத்து விழுந்துருப்பான். நைட்டில் தங்கறதுக்கு வீடு இல்லை, மரத்தில் படுத்துருப்பான். ஐயோ அப்பா என்னைக்கு பார்ப்பேன், அப்பாவை என்னைக்கு பார்ப்பேன்னு விழுந்தான். திருப்பி எந்திரிக்கிறான், கொஞ்சம் தண்ணி குடிக்கிறான், கொஞ்சம் புளிய மரத்துடைய இலையை சாப்பிட்றான், கொஞ்சம் புளியாக சாப்பிட்றான். ஒன்று சாப்பாடு இல்லை, நடக்கிறான், புல்லை சாப்பிட்றான், நடக்கிறான். நடந்து கடைசியில் அப்பா வாசல் நிற்கிறாரு. அப்பா காட்சியை பார்க்குறான். பார்த்துன்னு தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சேன்னு ஃபஸ்ட்டு சொன்னான். புத்தி தெளிவடைஞ்சி விடிகால வெளுப்பு போல வெளுப்பு தோன்றுது. அங்கே ஒரு வெளிச்சம் உண்டாகுது. புத்தி தெளிவு என்பது, வெளிச்சம் என்பது புத்தி தெளிவடையுது. உபவாசம் என்ன செய்யணும்? நம்முடைய புத்தியை யாராவது சூன்யம் பண்ணி மயக்கி வச்சுருந்தாங்கன்னா, வசியம் பண்ணி மயக்கி வச்சுருந்தாங்கன்னா, வேறு பக்கமாக கத்தர் பக்கம் போகாதபடி தான் பக்கமாக திருப்பி வச்சுருந்தாங்கன்னா, சூன்யத்தினால மந்திரத்தினால தான் என் கட்டுக்குள்ளே தான் இருக்கணும், என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும், நான் சொல்கிறபடி தான் இவர் கேட்கணும், அவன் கேட்கணும், இவர் கேட்கணும் வச்சுருந்தாங்கன்னா, நீ உண்மையாக உபவாசம் எடுத்தால் உனக்கு வெளிச்சம் தோன்றி எந்த கட்டு விட்டு வெளியே வந்துடுவேன். உனக்கு வெளிச்சம் உண்டாயிடும், உனக்கு தெளிந்த புத்தி உண்டாயிடும். நீயா யோசிப்ப, நீயா செயல்படுவ, நீயா கர்த்தரோடு நடப்ப. உனக்கு எந்த மதி மயக்கம் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல வெளிச்சம் உண்டாகுது. நம்பர் 1 வெளிச்சம், தெளிந்த புத்தி. நம்பர் 2 என்ன உண்டாகுதுன்னா, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அப்படின்னா சுகம் என்னாச்சு? கெட்டு போச்சு, பத்தி போச்சு, வாடி போச்சு. நல்ல பூமி தான், பச்சை பூமி தான், நீர் பாய்ச்சினான பூமி தான், பச்சை நின்றுதான். நல்லா அவை நிரம்பினேன், நல்லா நீ பாஷை பேசினேன், நல்லா கூட்டத்துக்கு போனேன், நல்லா ஜெபிச்சேன், அதிகாலை எஞ்சி சோதனை ஜெபம் பண்ணேன், பாட்டு பாடினேன், உண்மை துதித்தேன், உண்மை போட்டினேன், உண்மை புகழ்ந்தேன், மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையான்னு சொன்னேன், என் மனவாளனேன்னு சொன்னேன், நான் உடைய மனவாட்டின்னு சொன்னேன், என் நேச நீதானையான்னு சொன்னேன். ஆண்டவரே 1014 சிறந்தவர் சொன்னேன். இப்போ அது வாடி போச்சு, அது வத்தி போச்சு, வனந்திரம் பண்ணிட்டேன்னு. பூமி வெடிப்புண்டு போச்சு, இருதயம் வெடிப்புண்டு போச்சு. கர்த்தர் மேலே ஆசை இல்லையே, ஜெபத்து மேலே ஆசை இல்லையே, வேதவாசி மேலே ஆசை இல்லையே, வத்தி போன நிலமாக இருக்கிறேனே.
நீ உபவாசம் போட்டினா அந்த வத்தி போன நிலத்தில் கத்த தண்ணி பாய்ச்சி வெடித்த பூமியை வேஸ்ட் அண்ட் பாழாய் போன நிலத்தை அவர் சீர்படுத்தி செவ்வைப்படுத்தி நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றும்போது, வத்தி போன நிலத்தை நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றும்போது முளைக்காது. இவன் முடிஞ்சிச்சு, இவன் கதை, இவன் சாம்பாதாயிட்டான், இவன் முளைக்க மாட்டான், இனிமேல் செபிக்க மாட்டான், இனிமேல் பைபிள் வாசிக்க மாட்டான், இனிமேல் சர்ச்சுக்கு போக மாட்டான், போகாதபடி வச்சுட்டு பாரு அப்படின்னு சொன்னான். பார்த்தியா, அவனுக்கு முன்னாடி நீ சர்ச்சுக்கு வருவ, நீ முளைப்ப, நீ பயிர் விடுவ, உனக்கு பூ வரும், உனக்கு பூ பூக்கும், நீ வாதுமை பழங்களை காய்ப்பாய், செத்த உடம்பை எழுப்புவார், எலும்புகளை நினைமுள்ளதாக்குவார். உன் ஆவிக்குரிய ஜீவத்தை செழிப்பாக்குற தேவன். இந்த நதி போகிற இடமெல்லாம் ஜீவராசிகள் பிழைக்கும். நீ எப்போ உபவாசம் எடுக்கிறாயோ முதலாவது வெளிச்சம் உண்டாகும், அதுக்கப்புறம் நீர்ப்பாய்ச்சல் உண்டாகும். நீர்ப்பாய்ச்சின உடனே நேற்று வெடித்த பூமி, நேற்று காஞ்ச பூமி, ஒரு கால் தெரியாமல் வச்சுட்டா கால் உள்ள போய் மாட்டிக்கும். சிக்கலான பூமி, அது நீ வெடித்த பூமியில் நீங்கள் நடந்து பார்த்து வயலில் நடந்து பார்த்தீங்கன்னா கால் மாட்டிக்கும், குதிங்கால் மாட்டிக்கும், எடுக்க முடியாது. ஆனால் அந்த வெடித்த பூமி ஒன்றா ஆகிடும், தண்ணி ஒன்றாக்கிடும். தண்ணி பாஞ்சுதுன்னா வெடிப்பை ஒன்றாக்கிடும். வெடிப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 10 நாள் தண்ணி போடும்போது 11ஆவது நாள் தண்ணி இருந்த பூமியில் அழகான புல் முளைச்சி அழகான மஞ்சள் ப்ளூ கலர் பூக்கள் வந்துடும். அதனால தான் நம்ம உட்காந்து தண்ணி ஊற்ற, ஆண்டவரே நான் வாடி போயிடக்கூடாது, வத்தி போயிடக்கூடாது, நான் வெடிச்சிடக்கூடாது, நாசமாக போயிடக்கூடாதுன்னு சொல்லியான் தேவ சமூகத்தில் உபவாசம் எடுக்கிறோம். சனிக்கிழமை வரும், ஆண்டவரே இந்த நிலம் வெடிச்சு நிலமாயிடக்கூடாது, வத்தி போயிடக்கூடாது, புத்தி கெட்ட அத்தி மரமாக நான் மாறிடக்கூடாது, கோண புத்தி எனக்கு வந்துடக்கூடாது. யூதஸ்கார கோண புத்தி வந்த மாதிரி எனக்கு கோண புத்தி வந்துடக்கூடாது. நான் வீணாக போயிடக்கூடாது, நான் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, நான் பழ நிலமாக போயிடக்கூடாது. நான் நேற்று சாயங்காலம் கூட உட்காந்து ஜெபிச்சோம். பெலத்துமே பெலன், கிருபை மேல் கிருபை, மகிமை மேல் மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் கர்த்தர் நீர் பாய்ச்சுகிறார், கர்த்தர் விசாரிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது வெளுப்பு உண்டாகும், ரெண்டாவது என்ன உண்டாகும், ஒரு அங்கே வெளுப்பு உண்டாகும், ரெண்டாவது துளிர்ச்சி, துளிர்விடும், சுக வாழ்வு துளிர்க்கும். மூணாவது உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். உனக்கு கிடைக்க வேண்டிய நீதி உனக்கு கிடைக்காம இருந்துச்சு, கோர்ட்டில் வழக்கு போட்டிருப்ப, நியாயம் கிடைக்காம இருந்திருக்கலாம், நீ ஜெபிக்கிற காரியம் கேட்கப்படாமல் இருந்திருக்கலாம். பல நாட்கள் ஆண்டோடைய சம்பளத்தில் அறக்குறையாக வேண்ட விருப்பம் வந்துட்டு போயிருக்கலாம், அதனால் நீதி கிடைக்கல. ஆனால் என்றைக்கு முழுசாக ஒப்பு கொடுத்து, என்றைக்கு முழுசாக ஜெபம் பண்ணி, என்றைக்கு முழுசாக இருதயத்தை ஊற்றி உபவாசம் இருக்கிறோமோ, எந்த காலத்தில் நீதிக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்கிறாயோ, ஒருவேளை கவர்மெண்ட் ஜாபுக்காகவோ, இல்லை ஒரு பேங்க் ஜாபுக்காகவோ, இல்லை ஒரு செட்டில்டு பொசிஷனுக்காகவோ ஜெபம் பண்ணுவாங்கன்னா, விடாமல் தேவசனத்தில் போராடி ஜெபிக்கும் பொழுது உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியத நியாயமான நேரத்தில் உன் நீதி உனக்கு முன்னால் போகும். ஹல்லேலூயா. உபவாசத்தில் எவ்வளோ பிளெஸ்ஸிங் சேர்ப்பாங்க, உபவாசத்தில் வெளிச்சம் உண்டாகும். ஆமீன். உபவாசத்தில் செய்யும் வெளிச்சம் உண்டாகும். நீ சுகமாக வாழ்ந்த காலம் இருந்துச்சு, இப்போ அந்த சுகம் இல்லை, உடம்புல ஆத்மாவும் சுகம் இல்லை, அதுவும் துளிர்விடும். மூணாவது என்ன சொல்கிறாரு, உபவாசத்தினால உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான காரியங்கள் நியாயமான நேரத்தில் கர்த்தர் உனக்கு சீக்கிரமாக செய்வார். ஹல்லேலூயா. அதுக்கு மேலே முன்னாடி உனக்கு நீதி முன்னாடி போயிடும், உனக்கு கிடைக்க வேண்டிய நீதி நியாயம். ஒரு காலத்தில் ஒரு ஆளுக்கு முன்னாடி போயின்னா, என் முன்னாடி நிற்கிறதுக்கு ஒரு ரைட்ஸே இல்லை அப்படின்னு சொன்னவன், நீ வராது, என் முன்னாடி நீ கண்ணு மணி நிற்காத, போயிடு, என் முன்னாடி நிற்காத அப்படின்னு சொன்ன அதிகாரி என்ன செய்யலாம், இப்போ நீங்கள் உபவாசம் போட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு அதிகாரிக்கிட்ட 10 நாள் உபவாசம் போட்டு நின்று பாருங்கள், சார் வாங்க சார், சாரி சார், போன தடவை வந்தபோது உங்களை துரத்திட்டேன் சார்,
நான் என்னமோ நினச்சேன் சார், உங்களை பார்த்தோன்னு இப்போ எனக்கு இறக்க உண்டாயிடுச்சு, உங்களை நான் செய்கிறேன், இந்த டாக்குமெண்ட்டை பாஸ் பண்ணி விடுறேன், உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குறேன். ஏன் சொல்கிறேன்னா, உபவாசம் என்ன செய்யணும், ஒன்று நீதி உனக்கு முன்னாடி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே காரியங்களுக்கு நீங்கள் உபவாசம் எடுத்து செஞ்சு பாருங்க. ஒரு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தாலும் சரி, என்கேஜ்மெண்ட் நடத்தினாலும் சரி, கல்யாணத்தை நடத்தினாலும் சரி, வீடு கட்டுறதாலும் சரி, உபவாசத்தை போடு. 10 நாள் உபவாசம் போட்டு ஆரம்பி, 10 நாள் உபவாசம் போடு. அப்போது எல்லா பொறாமை எரிச்சல் கத்தரை அடக்கி போட்டுருவார். உன் நீதி உனக்கு முன்னால் போகும். அல்லேலூயா. பின்னாடி என்ன செய்யும், முன்னாடி நீதி போகும், பின்னால் கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். 8ஆம் வசனத்தை வாசிங்க. 58:8. நாலு காரியம் உண்டாகுது. ஒன்று வெளிச்சம். அநேக ஆட்களுக்கு வெளிச்சம் இல்லாதனால்தான் கண் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, இருட்டு ரூமில் விட்ட மாதிரி இருக்குது, டார்க்னஸ். இருட்டு ரூமில் கண் இருக்கிறவனை கூட ஒரு இருட்டு ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா அவன் எங்கே சுவருக்கும் தட மாட்டானா, தடவான் இல்லையா? நம்ம வெளிச்சத்தில் இருக்கிறோம், உலகபரமான வெளிச்சம் இருக்குது. தேவனுடைய வெளிச்சம் நமக்கு வந்துச்சுன்னா நாம் தடவி தெரிய மாட்டோம், அலைந்து திரிய மாட்டோம். யாக்கோபு இனி அலைந்து திரிவதில்லை வசனம் இருக்குது. ஆமென். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக அலைந்து திரிவது இல்லை. நீங்கள் அலைந்து திரியும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை, அவருக்குள்ளே உன்னை பலப்படுத்தும்படி தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இனி அலைந்து திரிய மாட்டீர்கள் என்று வேதம் சொல்லுது. அதனால் உபவாசம் எடுக்கிறவனுக்கு வெளிச்சம் உண்டாகும், உபவாசம் எடுக்கிறவனுக்கு ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும், சுகவாழ்வு, காணாமல் போன காரியங்கள், இழந்து போன சுகம், இழந்து போன ஆரோக்கியம், இழந்து போன பலன், இழந்து போன சந்தோஷம்லாம் திரும்பமாக துளிர்விட ஆரம்பிக்கும், ஸ்ப்ரவுட் ஆரம்பிக்கும், துளிர்விட ஆரம்பிக்கும். ஆண்டவர் வெறும் விதையை பார்த்து மாறிட்டேன், இந்த விதையாக இருக்கிற நானும் கூட உடஞ்சி போயிட்டேன், இனி இதில் துளிர் விடுமா விடாதான். கர்த்தர் உபவாசத்தில் உட்காரு. அந்த விதை, நீ வெந்தய விதையாக இருந்தால், நீ கோதுமை விதையாக இருந்தால், நீ நெல் விதையாக இருந்தால், நீ யாராக இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்துருப்பாயானா, அந்த கோழி எப்படி அந்த முட்டை மேலே 21 நாள் அசைவாடும் போது அந்த கோழிக்கு ஒரு தரிசனம் உண்டு. 21 நாள் கழிச்சு இதுக்குள்ளே ஒரு உயிர் துளிர் விட்டு வெளியே வரன்ட்டு தாய் கோழிக்கு தெரியும். ஆமீன். அது 21 days வரைக்கும் பொறுமையாக உட்காந்துருக்கும். தாய் கோழிக்கு கால் வலிக்கும், தாய் கோழிக்கு கால் சும்மி போயிடும். சில தாய்க்கோழி எழுந்திரிச்சு போய் வைக்கிற ஆகாரம் கூட சாப்பிடும், முட்டை விட்டு எழுந்திரிச்சு போய் சாப்பிட்றது கூட பலன் இருக்காது, பொத்து விடும். 8 நாள் 10 நாள் 11 நாள் கழிச்சு தாய்க்கோழி ஏஞ்சி நடக்க முடியாது, பலவீனப்படும். 15 நாள் ரொம்ப பலவீனப்படும், சரியாக சாப்பிட்டுக்காது. அந்த உஷ்ணத்தை அப்படியே காத்துக்கிட்டே இருக்கணும், முட்டை மேலே காத்துக்கிட்டே இருக்கும். அது தெரியும், நீ எந்திரிக்கக்கூடாது. நீ எந்திரிச்சா பச்சை ஆகிடும், நீ எந்திரிச்சிட்டா இந்த முட்டைகள் கூமுட்டை ஆகிடும். நான் எந்திரிச்சிட்டா இதுக்குள்ளே கோழி குஞ்சு வெளியே வராது. அதுக்கு தெரியும், ஒரு பறவைக்கு தெரியும். பொறுமையாக உட்காந்துருக்கும், அவசரப்படாது. அந்த முட்டை அந்த கோழி குஞ்சு வெளியே வர்றதுக்கு வெளியேந்து கொத்தி வராது, உள்ளேருந்து கொத்தி தான் வரும். ஆமீன். ஒரு கோழி குஞ்சு முட்டையை விட்டு வெளியே வரணுன்னா வெளியேந்து கொத்தி கோழி குஞ்சு வராது, கோழி குஞ்சு தான் கொத்தி வெளியே வரும். நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறான்னா வெளியே இருக்க தாய் கோழி கொத்தக்கூடாது. கிறிஸ்து வளர்றான்னா உங்களுடைய ஜெபம் உள்ளேருந்து வெளியே வரும், உங்களுடைய அபிஷேகம் உள்ளேருந்து வெளியே வரும், உங்களுடைய கிருபை உள்ளேருந்து வெளியே வரும், உங்கள் ஸ்தோத்திரம் உள்ளேருந்து வெளியே வரும்,
உள்ளந்து சோத்திரம் வந்துச்சுன்னா உள்ள கோழி குஞ்சு உண்டாயிடுச்சுன்னு அர்த்தம். உள்ள இயேசு உண்டாயிட்டாருன்னு அர்த்தம். இயேசு வளர்றாரு அர்த்தம். இயேசு உன்னை பலப்படுத்துற அர்த்தம். உள்ள கோழி குஞ்சுக்கு எவ்வளோ பலன் இருக்குன்னா அந்த முட்டையை உடைக்கிற பலன் அதுக்கு உண்டு. கிறிஸ்து உனக்குள்ள வளருவாரனா அது நீ ஜெபிக்க வேண்டிய அவசியம். நீ ஜெபி வாய் தரேன்னு ஒரு பாஸ்டரோ ஒரு ஊழியக்காரோ உன் நடத்த வேண்டியதில்லை. கிறிஸ்து உனக்குள்ள வளர்ந்தனா முட்டையை உடைச்சி நீ வெளியே வந்துடுவேன். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். உள்ள கோழி குஞ்சு இருக்குது என்பது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு விசுவாசி முட்டை உடைச்சிட்டு வெளியே வர்றானா அவனுக்குள்ள கோழி குஞ்சு இருக்குது. அவன் விசுவாசி சொங்கி போய் படுத்து கொள்றானா அவனுக்குள்ள முட்டைக்குள்ள கோழி குஞ்சு இல்லை, அது கூமுட்டி ஆயிடுச்சு. ஏவண்டி பிள்ளை நாம் கூமுட்டி ஆகக்கூடாது. உன் சுகம் துளிர்க்கணும். கிறிஸ்து உனக்குள்ள வளரணும். கிறிஸ்து உனக்குள்ள செயல்படணும். உனக்குள்ள கிறிஸ்து கிரியை செய்கிறாரா, உனக்குள்ள வேலை செய்கிறாரா, அந்த கோழி குஞ்சு வளருதா, அது கொத்தி வெளியே வருமா? இயேசு வரும்போது பறக்கணும். இப்போ முட்டை உடைச்சி வெளியே வர்றதுதான் ஆவில் நிரம்புறது, அந்நிய பாஷை பேசுறது, துதிக்கிறது. எதை வச்சுக்கிட்டு கோழி குஞ்சு உயிரோடு இருக்குது, அது கொத்துது, அது பாடுது, அது துதிக்குது, அது மகிமைப்படுத்துது. இருக்கிறீங்களா? அங்கே தான் உபவாசத்துடைய வல்லமை வேலை செய்யுது. நான் சாப்பிட மாட்டேன், கர்த்தர் இதை செய்கிற வரைக்கும் அந்த ஆண்டவர் கொடுத்ததான தரிசனத்து மேலே அந்த முட்டை மேலே உட்காருவேன். முட்டையை பார்த்தா கோழி குஞ்சு தெரியாது, ஆனால் உட்கார்ந்துருந்தா நீ ஜெபத்தில் உபவாசத்தில் உட்கார்ந்துருந்தா அந்த கட்டுகள் உடையும் போது அந்த கோழி குஞ்சு வெளியே வரும்போது நான் உட்கார்ந்தது சரிதான், எடுத்த உபவாசம் சரிதான், என் தரிசனம் சரிதான், கர்த்தர் சொன்னது சரிதான், நான் பாடுபட்டது வேஸ்ட் இல்லை. கால் சொனங்கி போனாலும், கை சொலங்கி போனாலும், வயிறு சப்பி போனாலும் கோழி குஞ்சு வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாசம் தமாசு இல்லை. சாப்பிட்டு உபவாசம் இருக்கிறது இல்லை. ஏதோ வயசில் முடியாதவங்க, சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு வேளை சாப்பிட்டுக்கலாம், நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். ஆனால் மற்றபடி 3 வேளை உபவாசம் இருக்கிறது நல்லது. ஏன்னா கோழி குஞ்சு உள்ளே இருக்குது. முட்டை உனக்குள்ளே கொடுத்துட்டாரு ஆண்டவர், முட்டையை கொடுத்தவர் ஆண்டவர். ஆமீன். உள்ள சொல்லுவாங்க, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா? ஸ்கூலில் எங்களுக்கு சண்டை நடக்கும். முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா? இப்போ ரொம்ப குழம்பியே இருங்க. குழம்புனா தான் நல்லது, அப்போ தான் வெளிச்சம் வேணும். முட்டையிலேருந்து கோழி வரல, கோழினா கத்தனை உண்டாக்கினார். ஆமீன். கோழினா கத்தனை உண்டாக்கினார். கோழியிலேருந்து தான் முட்டை வந்தே தவிர முட்டை கத்தரை உண்டாக்கலை. கோழியை உண்டாக்கினார், புறாக்களை உண்டாக்கினார், கழுகை உண்டாக்கினார், எல்லா பறவைகளையும் ஆதியம் 1ஆம் அதிகாரத்தில் உண்டாக்கினார். மீன்களை உண்டாக்கினார், மச்சங்களை உண்டாக்கினார், ஊர் பிராணிகளை உண்டாக்கினார். எங்கேயுமே கத்தர் முட்டை உண்டாக்கினார் பைபிள் இல்லை. பைபிள் தான் இந்த சண்டைக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்குது. முட்டை வந்துச்சா? கோழி, கோழி தான் வந்துச்சு. உண்டாக்கினவர் தேவனாய் கர்த்தர். இல்லையா? குரங்கு வந்தானா, மனுஷன் வந்தானா? குரங்கு வேற, மனுஷன் வேற. மனுஷன் மண்ணிலிருந்து உண்டாக்கி நாசியில் போன குரங்கோட மனசை சேர்க்காதரா அப்படி சொல்லக்கூடியது இந்த வேத புஸ்தகம் மட்டும்தான். இல்லையா? இல்லையா? மனிதன் தேவ சாயம் உண்டாக்கப்பட்டதுனால அப்படி சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறது கர்த்தர் விரும்புகிறார். உபவாசம் எடுக்கும்போது எங்கெங்கெல்லாம் நீ சுகத்தை இழந்தாயோ, ஆரோக்கியத்தை இழந்தாயோ, மகிமை இழந்தாயோ, அபிஷேகத்தை இழந்தாயோ, வல்லமை இழந்தாயோ, முதல்ல அக்கிரமத்தின் நுகம் உடைக்கப்பட்டுச்சு. இப்போது நுகத்தடியின் பிணைகள் உடைச்சிட்டாரு. நெருக்கப்பட்டவர்களை விடுதலாக்கியாச்சு. அப்புறம் சகல நுகத்தடிகள் சூன்ய மந்திரக்கட்டைகள் உடைச்சாச்சு. இப்போ தெளிவு உண்டாகுது, வெளிச்சம் உண்டாகுது. வெளிச்சம் உண்டான பிறகு சுகவாழ்வு உண்டாகுது. அதுக்கப்புறம் என்ன உண்டாகுதுன்னா நீதி முன்னாடி செல்லும். நீதி முன்னாடி சென்னால் மட்டும் போதாது, முன்னாடி போகும்போது
தேவனுடைய கரம், இல்லாட்ட தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாயம், தேவனுடைய இரக்கம், இல்லை தேவனுடைய தயவு இரக்கம், தேவனுடைய வழி நடத்துத முன்னாடி டார்ச்சரேட் மாதிரி போகும். ஆனால் பின்னாடி பிசாசு செஞ்சிடக்கூடாது, அட்டாக் பண்ணக்கூடாதுல்ல. முன்னாடி நீதி போகுது. நாம் செய்த உபவாசத்தை நிமித்தம், நாம் வேண்டிக் கொண்டது நிமித்தம், நாம் கண்ணீரிட்டு அழுதது நிமித்தம் தேவன் தம்முடைய நீதியை, நீதிபரராய் இயேசுவை முன்னால் அனுப்புகிறார். உனக்கு நியாயம் கிடைக்கும்படி முன்னாடி போகிறார். அவருக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். உன்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணபடியே முன்னாடி போவார். என்னைக்கு வாசம் எடுத்து முடிக்கிற உன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இல்லையா? காரியம் வாய்ச்சாலும் கூட பின்னாடி பொறாமல் உள்ளவங்க இருப்பாங்கல்ல. நல்லா ஆகிட்டுனா பொறாமல் பிடிச்சவன் பின்னாடி வருவான்ல. எப்படி காலக்கடியில் மண்ணை தூக்கலாம், காலடி மண்ணை கொண்டு போய் சூன்யம் வைக்கலாம், செருப்பத்துக்கிட்டு போயிடலாம், துணியை வெட்டிட்டு போயிடலாம் பண்ணுறான்ல. இதெல்லாம் பாஸ்ட்டுக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் கட்டம் உடச்சி தான் வந்துக்கிறேன். இன்னும் புது ஊழியக்காரன் இல்லை. இன்றைக்கி புதுசாக ஊழித்து வரேன். 32 வருஷமாக ஊழி செய்கிறேன். எவன் என்ன வயிற்றுக்குள்ளே வைப்பான், காலக்கடியில் எப்படி மண்ணை எடுப்பான், எப்படி சாரி உடச்சிட்டு கிழிச்சிட்டு போவான், எப்படி தீட்டி துணி வெட்டிட்டு போவான், எல்லாம் எப்படி தலைமுடி தீட்டு போவான், எல்லாம் தெரியும் எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்தையும் உடச்சி தாண்டி தான் வந்திருக்கிறோம். இது முட்டை உடைச்ச கோழி கொஞ்சம் இது. ஆமென். கர்த்தர் கண்களை திறப்பாரா. ஆனால் சூனியத்துக்கும் மந்திரத்துக்கும் எவன் வித்து போட்டானோ சத்தியமாக நரகத்து போவான். எவன் தன்னை சூனியத்துக்கு மந்திரத்துக்கு வித்தானோ, ஏவன் சூனியத்துக்கு மந்திரத்துக்கும் அஞ்சனை பார்க்கறதுக்கும் தன்னை வித்து போட்டானோ, ஏசா சிரேஷ்டபுத்திர பாகத்தை ஒருவேளை கூழுக்காக, ஒருவேளை பைத்திய கூழுக்காக, ஒருவேளை சாப்பாட்டுக்காக யாக்கோபுக்கிட்ட சிரேஷ்டபுத்திர பாகத்தை, விலையேற பெற்ற ரட்சிப்பை, விலையேற பெற்ற அபிஷேகத்தை, விலையேற பெற்ற அந்த தெய்வீக தரிசனத்தை ஏசா யாக்கோபுக்கு இதை வித்துட்டான். போனது தான். நமக்கு சூனிய மந்திரக்காரனோட காசை கொடுத்துட்டு நம்மளை விற்று போட்டோன்னா ஆத்மா போனது உப்புமா ஆகிடும். அவ்வளோதான். ஆமென். ஏதோ போகலாம், ஏதோ பல இடங்களுக்கு போகலாம், பல ஊழியக்கார்கிட்ட போகலாம், பால் தின்னுக்கிட்ட போகலாம், மோசராசிட்ட போகலாம், எங்கே வேணால் போகலாம். ஆனால் விற்றது தான். ஆமென். ஏசா விற்று போட்டான். ஆனால் யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றவன்னா, அவன் எவ்வளோ சாப்பிடாம வந்திருப்பான். காட்டு வழியா கத்தமணி தொட்டா, யாக்கோபே நீ வேறொன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய். யாக்கோபே லாபான் போட்டு உன்னை மிதி மிதிச்சேன்னா, யாக்கோபே லாபான் உனக்கு சூனியம் வச்சு கைக்குள்ளேயே உன்னை அடிமை வைக்கணும்னு நினச்சானா, யாக்கோபே நான் உன்னை எழுப்புகிற காலம் வரும். 20 இயர்ஸ் கழிச்சு யாக்கோபை கர்த்தர் எழுப்பி சொல்கிறாரு, நான் காண்பிக்க தேசத்துக்கு நீ எந்த இடத்துல வந்து தூணி நட்டு பெத்தேல்ன்ற இடத்துல நட்டு அபிஷேகம் பண்ணாயோ அந்த இடத்துக்கு நீ போ. இந்த சூனியக்காரன் வீட்டில் இருக்காத, இந்த லாபான் வீட்டில் இருக்காத. 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். அதனால் அங்கேயே நீ சுகமாக இருக்க முடியாது. இனிமேல் தான் உனக்கு ஆரம்பம். இதான் நியூ பிகினிங். இதுதான் உனக்கு ஃப்ரெஷ். இனிமேல் நீ ஆரம்பிக்கிற போகிற வாழ்க்கைன்னா இந்த 20 வருஷம் லாபான் வீட்டில் வாழ்ந்த வாழ்க்கை, மாமனார் வீட்டு வாழ்க்கை சுத்த வேஸ்ட்டு. மாமனார் ரத்தத்தை குடித்தான், வேர்வையை குடித்தான், உன்னை நசுக்கணும். அவன் சொல்லப்படுது நீ கேட்கணும், அவன் சொல்லப்படுது உட்காரணும் நிற்கணும். கண்ட்ரோல், மாமனார் கண்ட்ரோல், சூனிய கண்ட்ரோல், மந்திர கண்ட்ரோல்குள்ளே மாறல. இல்லை, நான் கண்ட்ரோல் எடுக்கிறேன், நான் எந்திரிச்சு கண்ட்ரோல் எடுக்கிறேன். நீ அந்த வீட்டு விட்டு வெளியே வா. நீ அந்த மாமனார் கண்ட்ரோலில் இருக்காத, மாமியார் கண்ட்ரோலில் இருக்காத, லாபான் வீட்டு கண்ட்ரோலில் இருக்காது, என் கண்ட்ரோலுக்குள்ளே வா. உனக்கு வெளிச்சம் உண்டாயிருக்கு. உன் சுகவாவை துளிர்க்கணும். நீ வெளியே வரணும். நீ பெத்தேலுக்கு போ. உன் தகப்பன் வீட்டுக்கு நீ போகிறதுக்கு முன்னாடி பெத்தேலில் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட கலக்கு மண்ணுன்னு நீ என்னை பார்க்கும்போது அது ஏல் பெத்தேலாக மாறிடும்.
வரவேலை பெண்ணிலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மூத்த சகோதரன் உன்னை கொல்ல மாட்டான், நான் அவனோடு பேசுவேன்னு சொல்லி கர்த்தர் அவனோட பேசி அவனை ராத்திரிலாம் ஒரு உபவாசம் போட்டான். சோறு தண்ணி குடிக்காமல் உபவாசம் போட்டான் யாக்கோபு. நைட்டு ஃபுல்லாக போட்டான். ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் விடமாட்டேன், மாமனார் அது மண்ணாங்கட்டியாது நாய் அது பேயப்பா, ஆண்டவர் தான் எனக்கு வேணும். உச்சாம் பாருங்க பொடி அன்னைக்கு கர்த்தர் தொலையை பிடிச்சி திருட்டு பேருங்க, வாட் இஸ் யுவர் நேம்? என் பேர் யாக்கோபு. கரெக்டாக சொன்னேன். ஆனால் இனி ஒன்று யாக்கோபு இல்லை, இப்போ புது ஆரம்பம், புது நியூ பிகினிங், புதிய ஆரம்பம், புதிய வாழ்க்கை, புதிய ஜீவன், புதிய மறுமலர்ச்சி. உன் பேர் இஸ்ரவேல். ஆரம்பிக்கிற சுகத்தில் இருக்குது. 20 வருஷத்துக்கு பிறகு இத்தனை 11 பிள்ளைகளை பெற்ற பிறகு ஒரு மனுஷனை பிடிச்சி சுலுக்கு போட்டு பெல் அடித்து பேக்கை போட்டு அதை அட்டாக் பண்ணி, வாடா என் கைக்குள்ள வாடா, நான் நடத்துகிறேன், நான் தாங்குகிறேன், நான் சுமக்கிறேன், நான் ஏந்துறேன். மாமனார் மாமியார், நான் அப்பாடா, நான் உனக்கு அப்பாடா, நான் உனக்கு ராஜாடா, நான் கண்ட்ரோல் பண்ணுறவாடா, உன் வாழ்க்கை வேறு மாதிரி காட்டுறேன். நீ எப்படி கெட்டு போயிருந்தாலும் சரி, நாசமாக போயிருந்தாலும் சரி, சுண்ணத்தில் பாதிக்கப்பட்டு தான் சரி, உன்னை நான் தூக்கி எடுக்கிறேன். கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தா. அவன் சுக வாழ்வு துளிக்க ஆரம்பித்தது. அவனுக்கு நீதி முன்னாடி போச்சு. கொல்ல வந்த ஏசா சொல்கிறான், வா உன்னை பார்த்தது தேவதூதனை பார்த்துமா இருக்குது. கொல்ல வந்த ஏசா பல வருஷம் பழி தீக்கணும், 20 வருஷமாக காட்டின ஏசா கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்தா. பார்த்தீங்களா, தேவ நீதி முன்னாடி போச்சு. அல்லேலூயா. நீங்கள் 4 உபவாசம் எடுத்தால் நமக்கு சுகம்தான் உண்டாகும். எலும்பு சொங்கி போகாது, எலும்பு பலவீனப்பட்டு போகாது, எலும்பு வீக் ஆகாது, எலும்பு துளிர்விடும், எலும்புகள் பலமுள்ளதாகும், அது நினமுள்ளதாகும். சுக வாழ்வு உண்டாகும், அது நினமுள்ளதாகும். ஆமேன். அல்லேலூயா. சில பேரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து வீட்டு விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா தலைக்கு எண்ணெய் கூட இருக்காது, தேங்காய் எண்ணெய் கிடைக்காது, டீ கிடைக்காது. அவங்களுடைய தலையை பார்த்தீங்கன்னா தலையில் அங்கங்கே பயங்கரமான சொறி பிடிச்சி சொட்டையை விழுந்து எண்ணெய் இல்லாமல் காஞ்சி போயிருக்கும். பாவமாக இருக்கும். பைத்தியம் கூட சிலருக்கு பிடிச்சிடும். அதுக்கு சுகத்தை இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அப்படி இப்படி பார்க்கும்போது டீயோ காப்பியோ வாங்கி கொடுத்து ஒரு பாட்டில் தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்து துளிச்சுக்கோ. துளிர் விடுறதுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நான் முடிஞ்சது நான் செஞ்சுட்டு போகிறது உண்டு. ஏன்னா பாவம் தலைக்கு எண்ணெய் இல்லை, மண்டை வெடிச்சிடும், மூளை வெடிச்சிடும், மூளை நெருப்பு வெடிச்சிடும். தெரியுமா உங்களுக்கு? மூளை நெருப்பு வெடிச்சிச்சின்னா ஹீமோரேஜ் ஆச்சுன்னா முடிஞ்சு பிரெயின் ஃபுல்லாக ரத்தமாயிடும், செத்துருவாங்க. பாவம் தாய் தப்பனை கைவிடப்பட்டு போகிறாங்க. யாக்கோபு தாய் தப்பனை விட்டு வந்து வெளியே வந்தோன்னா மூளை வெடிச்சிடணும். நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டான். கர்த்தர் எண்ணெய் போடுறாரு. மேலே இறங்கி வந்து ஏணி போட்டு அவனுக்கு எண்ணெய் போட விட்டால் மண்ணை கஞ்சி செத்து போயிருப்பான். அப்பா அம்மா கைவிட்ட பையனை கர்த்தர் காப்பாற்றுகிறார். உபவாசம் போட்டால் கர்த்தர் காப்பாற்றுவார், கர்த்தர் ஏந்தி கொள்ளுவார், கர்த்தர் பலப்படுத்துவார், கர்த்தர் நடத்துவார். ஆலயத்துக்கு போய் சர்ச்சுக்கு போய் ஜபத்துக்கு போய் உபவாசத்து என்னடா கிடைக்கும்? எண்ணெய் போடுவார், எண்ணெய் போட்டால் நீ தொழுத்துக்குவ. எண்ணெய் போட்டால் போதும். அல்லேலூயா. தாவீது நிறைய காஞ்சி போயிட்டான். முன்னாடி நீதி போவோம், பின்னாடி என்ன வரும்? கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே. ஸோ முன்னாடி நீதி, பின்னாடி மகிமை. ஏன் மகிமை? மகிமை வந்து ஒரு பெரிய சுவர் மாதிரி. முன்னாடி பார்த்தா நீதி கிடைக்கணும், பின்னாடி வந்து பாதுகாப்பு வேணும், முன்னாடி நியாயம் கிடைக்கணும். ஆண்டவர் நான் நடத்துகிறேன், உன்னை காணத்துக்கு போய் சேர்க்கிறேன்ட்டு இஷ்டத்தினை கூப்பிட்டு வந்தார். வழியில் பார்த்தா குறுக்க சமுத்திரம் நிற்குது. நீதி முன்னாடி போகணும். நீதி முன்னாடி போச்சுன்னா தான் ஒழிவிடும். ஆனால் பின்னாடி பார்த்தா பார்வோன் வந்துட்டான். பார்வோன் வந்தால் அடிச்சு ஒரே செகண்டில் பெட்டி காலி பண்ணிடுவான். முன்னாடி நீதி போகுது,
தேவனுடைய வாக்குத்தத்தம் முன்னாடி போகுது. வாக்கு பண்ணியவர் உண்மையில் எவர் முன்னாடி போகிறாரு. அவருடைய வார்த்தை முன்னாடி போகுது. அங்கே வார்த்தை கொண்டு தான் அந்த சமத்துவத்தை பிளக்கிறாரு. ஆனால் பின்னாடி மகிமை போச்சு. அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு போய் பின்னாடி ஸ்டாப் பண்ணி வச்சிட்டார். ஏன் வச்சார்னா, அந்த அக்கினி சுவர் வச்சாதான் பார்வம் கிட்ட நெருங்கி பின்னாடி இருக்கவனு வெட்ட மாட்டான். மகிமை பின்னாடி, நீதி முன்னாடி. இருக்கிறீங்களா? இந்த காலவேளை கர்த்தரோடு பேசுகிறா. நான் இன்னைக்கு எலும்புகளை குறித்து தொடர்ந்து பேசணும்னு சொல்லி வந்தேன். இருந்தாலும் இந்த 58:11 குறித்து நான் உங்களுக்கு சொல்லும் போது இதை நீ ஆணி வேற பிடிச்சி எடுத்தாதான் அது தொடர்ந்து நான் பேச முடியும் என்று சொல்லி உங்களோட பேசியிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகளையும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். எத்தனை ஆசீர்வாதங்கள் வரும்? வெளிச்சம் சொல்லுங்கள். தடுமாறினவனுக்கு, தள்ளாடினவனுக்கு, பாதை தெரியாதவனுக்கு வெளிச்சம். ரெண்டாவது, காஞ்சி போனவனுக்கு, வெடிப்பெழுந்தவனுக்கு, வறண்டு போனவனுக்கு சுக வாழ்வு, ஒரு நீரூற்று. மூணாவது என்ன சொல்கிறாரு? உனக்கு என்ன காரியத்துக்காக உபவாசம் செலுத்தியோ அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும், செய்வதெல்லாம் வாய்க்கும், சமுத்திரமானாலும் திறக்கும், திறந்தே ஆகணும். கோலியாக திறந்தாலும் வளரணும். கர்த்தர் நீதி முன்னாடி போனான். கோலியாத்து, பெலிஸ்தியர்கள், அமலேக்கியர், சமுத்திரம், எசபேலின் ஆவிகள் எல்லாம் ஒழுங்காகணும். அது முன்னாடி மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தை போகுது. ஆனால் உபவாசம் எடுத்ததுனால முன்னாடி மாத்திரம் போகிற ஆண்டவரில் மகிமையை தூக்கி பின்னாடி வச்சு பின்னாடி கூடி தோன்றான். பார்த்தீங்களா? மனுஷன் விதைக்கிறான்ல, ஈட்டி உருவுறால, குத்துறதுக்கு பின்னாடி முதுகு பின்னாடி பேசுகிறான்ல, முதுகு பின்னாடி குத்துறான்ல, உன் பேரை டேமேஜ் பண்ணுறான்ல, உன்னை அசிங்கப்படுத்துறான்ல, உன்னை கேவலப்படுத்துறான்ல, அவன் அதுக்கு மேலே உன்னை டேமேஜ் பண்ணாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு உனக்கு பின்னாடி வர. அல்லேலூயா. உனக்கு டேமேஜ் பண்ணுறவனை உன்னை தொடாதபடிக்கு, சிதறடிக்கிறவனை சிதற அடிக்காதபடிக்கு, சத்துருவனை மேற்கொள்ளாதபடிக்கு, பின்னால் மகிமை, சமுத்திரம் திறக்கிறபடிக்கு முன்னாடி நீதி. இதுதான் உபவாசத்தின் மகிமை. நம்ம எல்லாம் கண்களை மூடுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏசாயா 58:11 நாங்கள் தியானிக்கிறோம். எலும்புகளை நினமுழுதாக்குவேன் என்று போன வாரம் பேச தொடங்கின வசனத்தை தொடர்ந்து பேசுவதற்கு இங்கே வந்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த அதிகாரத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை பேசி, உபவாசத்தினால் கிடைக்கிறதான ஆசீர்வாதங்கள், 4 விதமான ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது, எப்படி சூனிய கட்டுகளை உடைக்க முடியும், வசியத்தை எப்படி உடைக்க முடியும், மந்திரத்தை உடைக்க வேணும், எப்படி நுகத்தடியை உடைக்க வேணும், அக்கிரமத்தின் கட்டை உடைக்க வேணும், எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் பேசி இது நிமித்தமாக வெளிச்சம் உண்டாகும், சுக வாழ்வத்தில் இருக்கும், நீதி முன்னாடி செல்லும், மகிமை பின்னாக காக்கும். பேசின வார்த்தைகளுக்காக சோதரம். எல்லா மகிமை நான் உமக்கே கொடுக்குறோம். துதிகிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.